நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 37 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் த யூசேஜ் ஆஃப் கீன்ற ஹிந்தி வேர்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கீங்கிறது ஒரு கனெக்டிவ் வேர்டு. இந்த கனெக்டிவ் வேர்டு எப்படிலாம் வருதுன்னு நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சீதா கஹதி ஹே கி மேன் கல் தஞ்சாவூர் ஜாவுங்கி. சீதா சொன்னால் அவள் நாளைக்கு தஞ்சாவூர் போவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சீதாங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். கஹதி ஹைக்கி அப்படின்னா சொன்னாங்க, அதனால சேஸ் தட். ஓகே, ஹைக்கி இந்த கீ ஜஸ்ட் இந்த தட்ன்ற மீனிங்கில் தான் வருது. நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே தெரியும். மேன் கல் தஞ்சாவூர் ஜாவுங்கி. மேன் அப்படின்னா ஐ, ஷீன்னு அர்த்தம். ஓகே, அவங்க. கல் அப்படின்னா டுமாரோ. தஞ்சாவூருங்கிறது ஒரு பிளேஸ் நேம். ஜாவுங்கிங்கிறது கோ. ஓகே, ஸோ ஜாவுங்கி ஆஸ் யூஷுவல் நம்ம வெர்பு வச்சு தான் ஒரு சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். லட்கே நே கஹா கி மேன் சுட்டி கே தின் ஸ்கூல் நெஹி ஜாவுங்கி. அந்த பையன் சொல்கிறான், ஸ்கூலில் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் லட்கே அப்படின்னா த பாய் சப்ஜெக்டு. கஹா கி அப்படின்னா செட் தட். மேன் சுட்டி கே தின் ஸ்கூல் நெஹி ஜாவுன். சுட்டி அப்படின்னா லீவ். ஓகே, கே தின் அப்படின்னா லீவ் இருக்கக்கூடிய நாளையில் ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன். நெஹின் அப்படின்னா நாட். ஓகே, ஜாவுங்கினா கோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அஷ்ரஃப் நே கஹா கி வஹ் மக்கா ஜானா சாஹ்தா ஹே. ஓகே, ஸோ மெக்கா அதான் இங்கே ஹிந்தியில் சும்மா மக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது அஷ்ரஃபுங்கிறது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் அப்படி வச்சாச்சு. நே கஹா கி அப்படின்னா இது செட் தட். ஓகே, கஹா கி வஹு மக்கா அப்படின்னா அவங்க மெக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அதனால வான்ஸ் அப்படின்னா சாஹுத்தான்னு அர்த்தம். ஓகே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஹிந்தியில் சாஹுத்தா, ஷாஹத்தே இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதோட லெசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் இது ஒரு மேல் சிங்குலர்னால நம்ம ஹேய் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சென்டென்ஸ். ஓகே, ஷாஹத்தாங்கிறது ஒரு வெர்பு. இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம். மாஸ்டர் நே கஹா கி வே சுட்டி கே தின் ஸ்கூல் மே நஹீ ரஹேங்கா. மாஸ்டர் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நான் ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய நாளையில் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மாஸ்டர் நே கஹாக்கி அப்படின்னா மாஸ்டர் செட் தட் வே சிட்டி சே தின் ஸ்கூல் மே நெஹி ரஹேங்கி. அதாவது சிட்டினா லீவ். ஓகே, ஸோ ஹாலிடே டைமில். கே தின் அப்படின்னா டேஸ், ஹாலிடேஸ். ஓகே, ஸ்கூல் மேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு. ஆன் இன் அந்த மாதிரி மீனிங்கில் தான் இந்த மெயின்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெஹின் ரஹேங்கே அப்படின்னா நான் அங்கே இருக்கவே மாட்டேன். நெஹின் அப்படின்னா நாட்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். மேனே ராஜாஜி சே பூச்சா கி ஹம்கோ ஸ்வரேஜ் கப் மிலேகா. நான் ராஜாஜி கிட்ட நான் கேட்க போகிறேன், நம்ம ஸ்வரேஜை கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேனே ராஜாஜி அப்படின்னா மேனே அப்படின்னா ஐன்னு அர்த்தம். ஓகே, நான் அந்த மாதிரி மீனிங்கில் வருது. சே பூச்சா கி அப்படின்னா நான் ராஜாஜி கிட்ட கேட்குறேன். ஹம்கோ ஸ்வரேஜ் கப் மிலேங்கா. ஹம்கோ நம்ம ஸ்வரேஜ் இங்கே எடுத்துகிட்டு வரலாமா. கப் மிலேங்கானா எடுத்துகிட்டு வரலாமா, அந்த மாதிரி ஒரு மீனிங். கப் மிலேங்காங்கிறது வெர்பு சென்டென்ஸ், வெர்பு மாதிரி வந்திருக்கு. ஸோ இது நம்ம லாஸ்ட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு ஃபார்மேட்டில் நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கீன்ற வேர்டை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த தேட்டுன்ற மீனிங்கில் தான் வருது. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாலே தெரியும். நீங்களாவே ஓன் சென்டென்ஸ்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, என்னோடய சேனலை மறக்காமல் என் கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஓகே, தன்யவாத்.